உங்களுக்கு தெரியும், கடந்த கால அரசாங்கங்கள் இந்த நாட்டை எவ்வகையில் சூறையாடி இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதில் ஒரு பகுதியாக இந்த போக்குவரத்து சாலை, இந்த போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சாலையை நஷ்டமடைய செய்வதற்கு அவர்கள் மிக முக்கியமான ஒரு பங்காளியாக இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தங்களது அரசியல் தேவைக்காக இந்த போக்குவரத்து சபையில் உள்ள பஸ்களை பெற்று அதன் மூலமாக இந்த போக்குவரத்து சபையை நஷ்டமடைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதன் அனைத்தையும் இன்றைக்கு மாற்றியிருக்கின்றோம். சுதந்திரமாக உங்களை பயணிப்பதற்காக நாங்கள் திறந்திருக்கின்றோம். எந்த அரசியல் தலையீடு நாங்கள் செய்வதில்லை. அவர்களை போன்று பஸ்களை எங்கள் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்துவதும் இல்லை. நீங்கள் உங்களை நாடி வரும் சேவையாளர்கள் சாதாரண பொதுமக்கள் தான். அதில் சிறுவர்களாக இருக்கக்கூடும், பெண்களாக இருக்கக்கூடும், அதே நேரம் விசேட தேவைகளும் வரக்கூடும். நாங்கள் அவர்களை எங்களின் ஒருவராக நாங்கள் அரவணைத்து இந்த பஸ்ஸை அவர்களுக்கானது என்பதை எண்ணுக்கடையூடாக நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் உங்களுக்கும் இந்த பயணிகளுக்கும் இடையேயான இடைவெளியை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். கடந்த காலங்களில் பஸ்ஸுகளில் ஏற்படுகின்ற அசௌகரியம் சம்பந்தமாக நிறைய முறைப்பாடுகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருந்தது. ஆகவே நாங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்ததாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் முன்னோக்கி நகர்வதற்கு உங்களது பங்களிப்பும் எங்களுக்கு தேவையா இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை ஒரு சுபிட்சமான ஒரு நாடாக, வளம் பெற்ற ஒரு நாடாக, மகிழ்ச்சியான மக்களை கொண்ட ஒரு நாடாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்கட்சியினர் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக பொய்யான புறப்படைகளையும் வார்த்தைகளையும் ஆங்காங்கே தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் சரி, பாராளுமன்றத்திலும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அவர்கள் எங்கள் மீது உள்ள மக்கள் மீது உள்ள அக்கறையினாலே இதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க போகின்றது. அதை குழப்புவதற்காகவே அவர்கள் இந்த போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மக்களாகிய நாம், அரசு ஊழியராக நாம் எந்த வகையிலும் குழப்பமடைய தேவையில்லை. இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இன்னும் பல ஆண்டுகள் பயணிக்க காத்திருக்கின்றது. அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் இந்த மாற்றியிருக்கின்றோம். இன்று நீங்க பார்த்துட்டு, நான் ஒரு பாராளுமன்ற அரசு சார்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சாதாரண ஒருவரை போல தான் நிறுவி உங்களிடத்துல வந்திருக்கின்றேன். ஆக இதே ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். கடந்த காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களோட அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் இங்கே வருகை இருக்கின்றார்கள். சாதாரண ஒரு வாகனத்தில், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனத்தில் பயணம் செய்திருக்கின்றார்கள். அரச சொத்துக்களை வீணடிக்காமல் அவர்கள் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த நாட்டின் பிரதமராக கூட தனது மொத்த செலவில் 71% இந்த செலவுகளில் இருந்து குறைத்திருக்கிறார். கோடிக்கணக்கான செலவை அவர் குறைத்து இன்றைக்கு இந்த நாட்டை முன்னேற்றத்திற்காக தங்களது பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் ஜனாதிபதியும் கூட தனது முதலாவது பதவியேற்பில் கூட 30,000 ரூபாயிலே அந்த செலவுகளை கட்டுப்படுத்தி இருந்தார். இன்று தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக எங்கள் வரப்பிரசாதங்களை விட்டுக் கொடுத்து இந்த நாட்டை சுபிட்சமான பாதைக்கு, அழகான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணக்கரைகளை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நான் ஒன்று கோரிக்கையை விடுக்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவோம். அதற்கு உங்களது பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அரசாங்கம் என்ற ரீதியில் மாற்றத்தை இங்கிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். நன்றி. அதனை தொடர்ந்து 1900 சார்பாக இருக்கின்ற இதோடு இருந்தவனாக சபை கலைஞர் வழங்கப்பட்ட போலீஸ் இலக்கத்தை கொண்டு இந்த செய்தி
இலங்கையிலே பொது போக்குவரத்தினை பயன்படுத்துகின்ற 85% பெண்கள் ஏதோ ஒரு வன்முறைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். வேறாவோ டிப்போ என்ற பெயரினால் அறிமுகப்படுத்தப்பட்டு போர் பெற்றிருக்க நினைக்கும் போது உண்மையிலே நான் மனமகிழ்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அகமிய ரீதியான உணர்வோடு செயல்படுத்த வேண்டும். அல்லது மேம்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், சில குற்றச்சாட்டுகளா இருக்கலாம், பல்வேறு வகையான கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வரது. நான் அடிக்கடி எங்களோட சாலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.